வெற்று சுருக்கு பை படித்ததில் பிடித்த குட்டி கதை. ஏங்க, இன்னும் நீங்க கிளம்பலையா என்று மனைவி துளசி போட்ட சத்தம் ஏதோ மைக் டெஸ்ட் செய்யும் ஒலி போல் காதுக்குள் வந்து மோதியது திவாகரனுக்கு. அப்படி என்னடி அவசரம்? அங்க யார் சாக கிடக்கலையே. உங்க அம்மா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை தானே கொடுக்க போறேன், மெல்ல கொடுத்துக்கலாம். ரொம்ப அவசரப்பட்டேன்னா நீயே கொண்டு போய் கொடு, என்ன சாகடிக்காத என்ற இதயம் துளைக்கும் கணவனின் வார்த்தைகளை கேட்டு துடித்து போனாள் துளசி. போதும், நிறுத்துங்க. ஒரு நல்ல காரியம் நம்ம வீட்டுல நடக்க போகுது. நம்ம பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு தாய்மாமன் யாரும் இல்லை என்றாலும் மங்கள நீராட்டு விழா பத்திரிகையை முதல்ல எங்க வீட்டுக்கு கொடுப்பதுதானே முறை என்று துளசி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளிருந்து குரல் கொடுத்தார் அவளது மாமியார் பர்வதம்மாள். ஆமாண்டிமா, நீ முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க பாரு. உங்க அம்மா வீட்டுக்கு முறைப்படி சொல்லணுமோ? சொன்னதும் அப்படியே சீரும் செனத்தியமா அவங்க பேத்திக்கு லாரியில கொண்டு வந்து இறக்கிட போறாங்க பாரு. அவங்க கொண்டு வர போற சீருக்கு நம்ம வீடு பத்தாது, நக்கலாக கூறி சிரித்தாள் திவாகரனின் தாய். அட போங்கம்மா, தெரியாம அவளை காதலிச்சு கட்டிக்கிட்டேன். அவளும் அவ குடும்பமும் ஒட்டு வீட்டுல வாடகை ஒன்று கொடுத்தனா இருக்கிறவங்களால என் மகளுக்கு சபையில ஒத்த பவுன் போட முடியுமா என்பதே சந்தேகம்தான் என்று கிண்டல் அடித்து சிரித்தபடி கிளம்பினான் திவாகர். ஆமாண்டா திவாகர், அவங்கெல்லாம் வெற்று சுருக்கு பைய இடுப்புல சொருகிட்டு அலையிற ஆளுங்க என்ற மாமியாரின் ஏளன பேச்சை கேட்ட பொழுது எரியும் தீயில் தன்னை தள்ளிவிட்டது போல் உணர்வு ஏற்பட்டது துளசிக்கு. அவமானப்படுத்தினாலும் தன்னை அமைதிப்படுத்தி கொண்ட துளசி இவர்களின் ஏளன பேச்சை பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல், ஏங்க, போறப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு போங்க. ரொம்ப வயசானவங்க, வேலை அதிகம் இருப்பதால் என்னால வர முடியலன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க என்று அவனை தொடர்ந்து பின்னாடியே ஓடி வந்தாள் துளசி. அவளது குடும்பத்தோடு 15 வருஷம் சேராத ஒரு உறவை திரும்பவும் பசை போட்டு ஒட்ட வைத்து பார்க்கிறாளா இந்த பைத்தியக்காரி என்று மனதிற்குள் நினைத்தபடியே அவளை கோபமாக முறைத்துவிட்டு 2 வீலரை வேகமாக உதைத்து கிளம்பினாள் திவாகரன். துளசியின் வீட்டு காலிங் பெல்லை திரும்ப திரும்ப அழுத்தியும் கதவை திறக்காத மாமனார் மேல் கோவப்பட்டு பத்திரிகையை கொடுக்காமலேயே திருப்பி செல்ல ஆயத்தமானான் திவாகரன். கதவு திறக்கும் சத்தமும், வாங்க மாப்பிள்ள, என்னால அவசரமா வந்து கதவை திறக்க முடியல, மன்னிச்சிடுங்க என்ற வயதானவரின் அந்த தழுதழுத்த குரலும் அவனை திரும்பி பார்க்க வைத்தது. தட்டு தடுமாறிய அந்த மனிதரை தாவியே வந்து தாங்கி பிடித்தான் திவாகர். பார்த்து மாமா, கீழே விழுந்துடாதீங்க. அவனையும் அறியாமல் அவன் கூறிய அந்த வார்த்தைகள் எப்படி? அவனுக்குள்ளேயே எழுந்த கேள்வி, மாமா எங்கிருந்து வந்தது இந்த பந்தம்? பல வருடங்களாக பார்க்காமல் இருந்த இந்த சொந்தத்திற்கு அவன் காட்டும் பரிவுதான் ஏன் புரியவில்லை அவனுக்கு. அந்த வீட்டிற்குள் கிடந்த கயிற்றுக்கட்டில் உடைந்த நாற்காலிகளும் அவர்களின் நிலைமையை படம் போட்டு காட்டியது. திவாகரனின் சிந்தனை சிறகடித்தது. 80 வயதான மாமனாரின் மாத பென்ஷனில் வீட்டு வாடகை, மாத்திரை மருந்து வாங்க பத்துமா என்பதே சந்தேகம்தான். ஏனோ சட்டென அவன் கண்களில் குளமாக நிரம்பியது கண்ணீர். அதை சமாளித்தபடியே, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அத்தையை எங்க காணும் என்று கேட்கும் பொழுதே, வாங்க தம்பி, உங்களுக்கு தான் நான் காப்பி போட்டு வந்தேன் என்று சொல்லியபடியே ஒரு கையில் குச்சி ஒன்றை ஊன்றிக்கொண்டு மற்றொரு கையில் காப்பி டபராவை எடுத்துக்கொண்டு மெல்ல ஆமை வேகத்தில் நகர்ந்து வந்தார் மாமியார் பரமேஸ்வரி. தாங்கி தாங்கி நடக்கும் மாமியாரை பார்க்கும் பொழுது இவர்களை தாங்கிக் கொள்ள இந்த வீட்டில் யாரும் இல்லையே என்றெண்ணி ஏனோ உள்ளம் நெருடியது. ஒரு நிமிடம் அவரை கண்ட திவாகரன் அதிசயித்து அதிர்ந்து நின்றான். அவன் மனைவி துளசியை மாமியாரின் உருவத்தில் கண்டான். அச்சடித்தார் போல் முக ஒற்றுமை, ஆனால் சுருங்கி போன தோள்கள். 75 வயதில் துளசியும் இப்படித்தான் இருப்பாள் என்பதை திவாகரனால் கணிக்க முடிந்தது. அவசரமாக எழுந்து போய் மாமியாரின் கையில் இருந்த காப்பியை வாங்கி கொண்டார் திவாகர். அத்தை, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? வந்து உட்காருங்க. உங்க மக ஏற்கனவே விஷயத்த சொல்லி இருப்பா, இருந்தாலும் முறைப்படி கூப்பிடுறேன். வந்து உங்க பேத்திய ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லி பத்திரிகையை அவர்களிடம் கொடுத்தான். பத்திரிகையை வாங்கி கொண்ட அந்த பெரியவர்களின் முகத்தில் தான் எத்தனை ஆனந்தம்! அதை வார்த்தைகளில் விளக்க முடியாது. அவர்கள் உள்ளிருந்து வந்த உணர்வு அவர்கள் கண்களிலே பிரதிபலித்தது. அவர்களிடம் இருந்து விடை பெற்று கொண்ட திவாகர் மீண்டும் மதியம் அங்கே வரவும் அதை எதிர்பார்க்காத பரமேஸ்வரி மாப்பிள்ளைக்கு மதிய உணவு என்ன செய்வது என தடுமாறினாள். அதை புரிந்து கொண்ட திவாகரன், நான் பத்திரிகை வைக்க உடனே கிளம்பணும் என்றான். பின்னர் அவன் அத்தையை பார்த்து, அது என்ன உங்க இடுப்பில் எப்போதும் ஒரு சுருக்கு பை என கேட்க, மாப்பிள்ளை, அது ஒரு வெற்று சுருக்கு பை. சும்மாவே உங்க அத்தை அதை இடுப்பில் சொருகி இருப்பா. மிச்சம் மீறி காசு அதுல விழுகிறதே பெருசு. அந்த பைய அவ இடுப்பில் இருந்து எடுக்கிறதே இல்ல, அப்படியே அவளுக்கு பழகி போயிடுச்சு என்று வாய்விட்டு சிரித்தார் துளசியின் தந்தை ஜெகநாதன். அந்த பைய கொஞ்சம் கொடுங்க, பாத்துட்டு தாரேன் என்று கேட்ட மாட்பளையிடம் வெக்கப்பட்டு கொண்டே பையை பரமேஸ்வரி நீட்ட, சட்டென அந்த பையை திறந்த திவாகரன்
அதில் 7 பவுன் புத்தம் புது தங்கச்சங்கிலியை போட்டு மீண்டும் அவளிடம் நீட்டினான். இங்க பாருங்க, மங்கள நீராட்டு விழா அன்னைக்கு உங்க பேத்தி கழுத்துல இந்த செயினை நீங்க போட்டு விடுங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா உங்க மக துளசிக்கு தெரியக்கூடாது. இது எந்த காலத்திலையும் நீங்க வாங்கி போட்டதாகவே மற்றவர்களுக்கு தெரியட்டும் என்று சொல்ல பதறி போனான் ஜெகநாதன். இது என்ன மாப்பிள்ள விளையாட்டு? இதெல்லாம் தப்பு. நாங்க செய்ய வேண்டியதை நாங்க எப்படியாவது செஞ்சிருவோம் என்று சொல்ல, ஆமா, எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அத்தையோட கழுத்திலையும் காதலையும் இருக்கிற நகையை வித்துதானே. வேண்டாமாமா, அது அவங்க இருக்கிற வரைக்கும் கௌரவமா அவங்க கழுத்திலே இருக்கட்டும். உங்க பேத்திக்கு பட்டுப்புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்து நீங்க வச்சு கொடுத்துடுங்க என சொல்லிவிட்டு, இங்க பாருங்க மாமா, உங்க மக துளசி தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க என கையை நீட்டினான் திவாகரன். மருமகன் உருவத்தில் ஒரு மகனை கண்ட அந்த வயோதிகர்கள் வாயடைத்து நின்றனர். அங்கிருந்து விடை பெறும் முன் அவர்களை பார்த்த திவாகரன், என்னை மன்னிச்சிடுங்க என சொல்லிவிட்டு அவசரமாய் கிளம்ப, எதற்கு தம்பி மன்னிப்பு என அவர்கள் புரியாமல் அவசரமாய் கேட்க, எனக்கு தெரியாது, மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டேன் என்று சொல்லி விடை பெற்றான். ஒருவேளை மனைவியை திட்டும் பொழுதெல்லாம் அவளின் மனம் புண்படுமாறு அவளை பெத்தவங்களையும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் சேர்த்து திட்டும் பழக்கம் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் இவன் மன்னிப்பு கேட்டிருக்கிறானோ? பரமேஸ்வரியின் இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த சுருக்குப்பை 7 பவுன் தங்கச்சங்கிலியால் சற்றே கனத்தது போல் அவளின் இதயமும் ஏனோ கனத்தது.